ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 12/1/2023 மார்கழி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் 2:10 வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகாக உத்திரம் நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் மகர ராசி நேயர்கள், குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்கள். ஆக மகர ராசி அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் சற்று நிதானத்தன்மைதனை மேற்கொள்ள வேண்டியது சற்று அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் ராகுகால நேரம் மதியம் 1:30 3 மணி வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 6 7:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. நீங்கள் ஏதேனும் முக்கிய செயல்கள் செய்ய வேண்டியிருந்தால் அவற்றை செய்வதற்கான சுப நேரங்களாக விளங்குவது காலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 10:30 11 மணி வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 6:30 7 மணி வரையிலும் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, நாம் வழக்கத்தை போல கூறுகின்ற கரசை கரணம் மாதந்தோறும் 2 அல்லது 3 முறை தகுந்த நேரங்களில் வருகின்ற இந்த கரசை கரணம். இந்த கரசை கரணத்தை பற்றி கடந்த பதிவுகளில் நாம் அநேகம் பேசியிருக்கின்றோம். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இறைவன் பிள்ளையாரை வழிபட்டு இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கரசை கரணத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது புத்திர பாக்கியத்திற்கான அமைப்பை எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினால் பெறுகின்ற புத்திர பாக்கியத்திற்கு பெரிதும் துணைகோலக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த கரசை கரண நேரம். அந்த கரணம் நாளைய தினம் வருகிறதுங்க. நாளைய தினம் நேரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி. என்ன செய்யணும்? மாலை பொழுதிலேயே இறைவன் பிள்ளையாரை கணவனும் மனைவியும் தம்பதியர்களாக சென்று வழிபட்டு புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு அந்த இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது புத்திர பாக்கியத்திற்கான சந்தான பிராப்திக்கான ஒரு வழி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நாளைய தினம் உண்டு. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த அத்துணை அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும், பண வரவு ஒருபுறம் இருந்தாலும் பதவி உயர்வுகளும் முக்கிய பொறுப்புகளும் அந்தஸ்து உயர்வதும் இன்றைய தினத்திலிருந்தே நீங்கள் காண்பீர்கள். நாளைய தினம் அது கண்கூடாக உங்கள் முன்னே வந்து நிற்கும். அந்த வகையில் நாளைய தினம் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான நாள். உயர் அதிகாரியால் பாராட்டப்படுவீர்கள். சில முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வருகின்ற அற்புத நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் நாளைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும்னு பார்த்தோம்ங்க. தனிப்பட்ட சமூகத்திலும் நல்ல அந்தஸ்தும் கௌரவம், அதாவது நாளைக்கு பணங்காசை விட்டுருங்க, சமூக அந்தஸ்து, சமூகத்தில் நல்ல கௌரவம் இது உயர்கின்ற அற்புதமான நாள். அரசாங்க வழியிலிருந்து ஏதேனும் உதவிகளை எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த உதவிகளும் கிடைக்கின்ற நாள். புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சில முக்கிய நல்ல சமிக்ஞைகள் கிடைக்கின்ற மிக சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் தொலைதூர பயணங்கள் எல்லாம் செய்வது மாதிரியான சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆலய தரிசனங்களை செய்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக சில முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காலை பொழுதில் ஏற்படும். அதே நேரத்தில் மதியத்திற்கு பிறகாக உடல் நலனில் சற்று தொய்வு நிலை ஏற்படுவதற்கான அமைப்போ மந்த போக்கு ஏற்படுவதற்கான அமைப்போ உண்டு. நாளைய தினம் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஏதாவது முக்கியமான பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளினுடைய தரத்தை 1க்கு 2 முறை சோதித்து வாங்குவது சிறப்பு. குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் தேக்க நிலையோடு இருப்பார்கள், அவர்களை ஊக்குவிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. வாழ்த்துக்கள். மிதுனம்.
மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்லாம் இல்லைங்க. ஆனால் எதிலும் தெம்பும் தைரியமும் மேன்மையும் மனத்தின்மையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற நாள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமானது. வீண் விரயங்களையும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாள் மதியம் வரைக்கும். மதியத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரும். சமூகத்திலையும் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். மதியத்திற்கு பிறகாக ஆரோக்கியமும் மேம்படுகின்ற உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். அரசாங்க வழியிலோ வங்கிகளில் இருந்தோ யாராவது கடன்லாம் பெறுவதற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த அரசு சார்ந்த மானியங்கள், கடன்கள், உதவிகள் இவை கிடைக்கின்ற அற்புத நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் நாளைய தினம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தினம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. கணவன் மனைவிக்கிடையேவும் நல்ல அந்யோன்யம் பெருகுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு குறிப்பிட்ட அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கின்ற மிகச்சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் வரைக்கும் செலவுகளும் விரயங்களும் சிறு சிறு உடல் உபாதைகளும் நீடிக்கின்ற நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. மதியத்துக்கு பிறகுலேருந்து எல்லாமே கட்டுக்குள் வருங்க. சரியான மருத்துவம் கிடைத்து ஆரோக்கியம் கட்டுக்குள் வருகின்ற நாள். காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த காதலில் வெற்றியை வழங்குகின்ற நாள். உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு இதுநாள் வரையிலும் முடிக்க முடியாத ப்ராஜெக்ட், புரியாத பாடம் இதெல்லாம் நாளைக்கு மதியத்துக்கு பிறகாக படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு இன்ட்டு கிடைக்கும். அந்த நூலை வச்சு நம்ம கயிறை திரிச்சிடணுங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு. வாழ்த்துக்கள். கன்னி. கன்னியாராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் மிகச்சிறப்பான நாள். மேன்மையிலும் மேன்மையான நாள். உயர்தர மின்சார பொருட்கள், உயர்தர முக்கியமான பட்டாடைகள், இந்த மாதிரியான ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் மின்சார பொருட்களினுடைய சேர்க்கையையும் வீட்டிற்காக செய்கின்ற ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் வியாபார ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான லாபம் மிகுந்த ஒரு நல்ல நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள். இதுநாள் வரையிலும் அரசாங்க வழியிலிருந்து இந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுங்க, ஆனால் இன்னும் கிடைக்கல. அந்த மாதிரி அரசாங்க அங்கீகாரத்திற்காக கடந்த காலங்களில் ஏதேனும் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த முயற்சிகளை, அந்த அதிகாரிகளை நாளைய தினம் சென்று சந்தித்து பேசினீர்கள் என்றால் சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தைகள் முடியும். இது உங்களுக்கு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். துலாம். துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இடமாற்றங்களால் சில லாபங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இல்லத்து அரசிகளை பொறுத்தவரையிலும் வீட்டை அலங்கரிப்பதற்கான அலங்கார பொருட்களினுடைய சேர்க்கைகளை செய்வதற்கும் ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை செய்வதற்கும் இந்நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து நீங்கள் வைக்கின்ற முதல் அடியும் முக்கிய அடியும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது. அதேபோல் அன்பு நண்பர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது முக்கியமான ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சித்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முயற்சிக்கு தக்க நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. பெயர் புகழ் அந்தஸ்தும் அரசாங்க வழியிலிருந்து சிறு சிறு உதவிகளும் கிடைக்கக்கூடிய மிகச் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் மிக சிறப்பான நாளுங்க. திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளில் அடுத்த கட்ட வளர்ச்சி, இல்லைனா பெண் வீட்டில் இருந்தோ அல்லது மாப்பிள்ளை வீட்டில் இருந்தோ ஒரு நல்ல செய்தி வந்து சேர்வது, நல்ல செய்திகள் காதில் வந்து தேனாக பாய்கின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் விருச்சகராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவற்றிலும் மதியத்திற்கு பிறகாக கணிசமான ஏற்றங்களையும் கணிசமான தன வரவையும் கையில் கொடுக்கின்ற
அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சால் அனைவருக்கும் தன்னம்பிக்கை பிறக்கின்ற நாளாகவும், கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டேனும் நீங்கள் காக்கின்ற ஒரு நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசுவை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்திலும் சிறப்புங்க. தன்னம்பிக்கையின் உச்சத்தில் நீங்கள் அமருகின்ற நாள். இது நாள் வரையிலும் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை, அதையெல்லாம் செய்ய முடியவில்லை, இதையெல்லாம் செய்யலாமா என்று சந்தேகத்தில் இருந்த உங்களுக்கு கூட நாளைய தினம் ஒரு தெளிவு பிறந்து ஒரு முடிவான முத்தாய்ப்பான முடிவை எடுத்து அதில் செயல்பட்டு வெற்றியும் எட்டுகின்ற நாள். பெயர் புகழ் அந்தஸ்து தேடி வருகின்ற நாள். புகழின் உச்சிக்கு உங்களை கொண்டு செல்லுகின்ற நாள். வியாபார தொழிலை பொறுத்தவரையிலும் கையில் சரளமான பண புழக்கம் தன்னை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் மனம் மகிழ்ச்சியும், உங்களுடைய முன் யோசனை இல்லாத சில செயல்களால் கூடுதல் செலவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாள். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவதற்கான அமைப்புண்டு. ஆக ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு அரசாங்க வழியிலிருந்து சிறு சிறு அச்சுறுத்தல்களோ, பெரிய மனிதர்களிடமிருந்து சில மிரட்டல்களோ ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. ஆக மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, பெரிய மனிதர்கள், இவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக அவசியமானது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தவரையிலும் நாளைக்கு எப்படின்னா ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு மிக சிறப்பான நாளுங்க. காரணம் ஏதுமின்றி செலவுகளை செய்கின்ற நாள். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒன்று தாங்க சிறப்பு. ஆக கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைக்கு யார்கிட்டங்க நீங்கள் உதவிகள் கேட்கலாம். ஒன்று தகப்பனார், இல்லைனா வாழ்க்கை துணை. இந்த 2 பேர்கிட்ட நீங்கள் உதவிகள் கேட்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கும். அது கிடைக்கிற மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் தொழில் சார்ந்து நீங்கள் எப்பயோ ஒரு 3 மாதம் முன்னாடி வேலையை முடிச்சு கொடுத்துருப்பீங்க, ஆனால் இன்னும் பேமெண்ட்டு பெண்டிங்லேயே இருந்திருக்கும். அந்த பேமெண்ட் எல்லாம் கூட வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் மதியத்திற்கு பிறகு மேலோங்கி ஆரோக்கியம் மேம்படுகின்ற மிக உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் சிறப்பிலும் சிறப்பான நாள். தொழில் வியாபாரத்திலிருந்து கௌரவம் அந்தஸ்து வரை ஆரோக்கியம் உட்பட அனைத்திலும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நாளுங்க. தர்ம கர்மஸ்தானம் தனிலும் அல்லது கர்மஸ்தானம் லாபஸ்தானம் தனிலும் ஒரு நல்ல கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுவது சிறப்பு. அந்த வகையில் உங்களுக்கு 10, 11ஆம் இடங்களில் நல்ல கிரகங்களினுடைய அமர்வு இருக்குங்க. லாபம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், நல்ல அதிகார அமைப்புகள் உங்களுக்கு கைக்கு கிடைப்பதுன்னு சகலத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட குறைகின்ற நாள். சரியான மருத்துவம் கிடைத்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். உத்தியோகத்திலையும் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன்லையும் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி முக்கிய பொறுப்புகளை உங்களின் வசமாக ஒப்படைப்பார். ஆக உயர் அதிகாரியினுடைய நம்பிக்கை உடையவர்களாகவும், ஏதேனும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கீழாக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா முதலாளிக்கே இந்த ரொம்ப நெருக்கமாக இவர் தான்ப்பா ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மிகவும் நெருக்கமாக மாறுகின்ற நாளாகவும் நாளைய தினம் மீனராசி நேயர்களுக்கு அமைகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, யோகங்களை பற்றி பேசி வருகின்றோம். ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு யோகத்தை பற்றியும் 2 நிமிடம் எடுத்து விளக்குகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற யோகம் பௌர்ணமி யோகம். ஏங்க பௌர்ணமி யோகம் வாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் நண்பர்களே, யோகம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். நம்ம 2 கிரகங்கள் தொடர்பு கொள்வது. இந்த பௌர்ணமி யோகம் நிறைய பேருக்கு என்னென்னா, மாதத்தில் ஒரு முறை பௌர்ணமி வர்றதுனால பெருசாக பௌர்ணமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம். மாதா பிதா, இந்த உடலை கொடுத்த தாயும் உயிரை கொடுத்த தகப்பனையும் குறிக்கின்ற 2 கிரகங்கள் ஒளி உச்ச நிலையில் நேருக்கு நேராக நிற்கின்ற, அதாவது ஒளி கிரகங்களே 2 பேர் தாங்க. அதுலேயும் மூல ஒளி கிரகம் சூரியன் மட்டும்தான். அதனை அடுத்த ஒளி கிரகம் சந்திரன். இந்த 2 ஒளி கிரகங்களும் மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் 23 மணி நேரம்
தங்களுடைய முழு பலத்தில் இருக்குங்க. அந்த நாளை தான் நம்ம பௌர்ணமி நாள்னு சொல்கிறோம். நீங்கள் நாடு ஆண்டவர்கள், ஒரு மிக முக்கிய பெரிய பெரிய நிறுவனங்களோட முதலாளிகள், மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யங்களை உருவாக்கியவர்கள், அதாவது தன்னுடைய காலத்திற்கு பிறகாகவும் தன் பெயர் இந்த வரலாற்றில் பதிக்கப்பட்ட மனிதர்கள் அப்படி ஒரு 100 பேரை எடுத்து ஜாதகங்களை விரித்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குறைந்தது 70லிருந்து 80 பேர் வந்து அந்த பௌர்ணமி அல்லது பௌர்ணமிக்கு நெருக்கமாகவே பிறந்திருப்பாங்க. ஒளி கிரகங்கள் முழு ஒளியோடு இருக்கின்ற வீச்சில் பிறக்கின்ற மனிதர்கள் இயல்பாகவே இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றார்கள். சரிங்க, இந்த யோகம் இருந்தால் என்ன கிடைக்கும்? காசு பணம் அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுருங்க ஒரு பக்கம். பெயர், புகழ், அந்தஸ்து, மிக உயரிய பதவிக்கு போகிறது. நீங்கள் 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சில இடங்களில் உங்களால் உட்கார முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கலெக்டர் சீட்டில் போயிட்டு உங்களால் உட்கார முடியாது. ஆனால் 10 ரூபா கூட செலவு பண்ண முடியாத ஒரு கடைநிலை இடத்துல இருந்து வந்த பௌர்ணமியில் பிறந்த ஒரு யோகம் இருக்கிற ஒரு IAS பாஸ் பண்ணி அந்த சீட்டில் உட்கார முடியும். அந்த மாதிரியான அதிகாரத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க. இந்த பௌர்ணமி திதி சூன்யம் இல்லாத ஒரு திதி. இந்த பௌர்ணமியில் பிறந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இருக்கின்ற சில தோஷங்களே கட்டுப்படுங்க. ஆக பௌர்ணமி பெயர், புகழ், அந்தஸ்து, அதிகார பதவிகளை வழங்குகின்ற சமூக வரலாற்றில் ஒரு அதுக்குன்னு பௌர்ணமியில் பிறக்கிற எல்லாருமே இப்படி ஆயிடுவாங்களா? தசாபுக்தி அதுதான் சொல்லியிருக்கோம். பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு நம்ம ஜாதகத்திலே முதல் பேஜில் எழுதுவாங்கங்க. பிறக்கும் பொழுது நீங்கள் செய்த கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறப்பு உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதில் இந்த பௌர்ணமி யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்றது என்றால் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் நிற்பது 7க்கு 7ஆக சமசப்தமம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் இருந்தால் நிச்சயம் அட்லீஸ்ட் அந்த லோக்கல்லையாவது நீங்கள் ஒரு பாப்புலர் ஃபிகராக இருப்பீங்க. அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெயர் தெரிகின்ற ஒரு பிரபல்யமான ஒரு மனிதராக இருப்பீர்கள். இந்த யோகத்துக்கு பேர் தாங்க பௌர்ணமி யோகம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு நான் நாளைய தினம் வந்து விடுகின்றேன். நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.